வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நம்ம பர்ச்சேசிங் போறோம். அதுக்கு முன்னாடி அம்மா என்ன செய்யறான்னு பாப்போம். காவியா வா. இங்க வந்து பாருங்க உறவுகளே, இந்த சீனிக்கிழங்கு திங்கிறதுனா வந்து பவுடர் போட்டு இந்த வாட்சி கட்டி வந்தியோ. வணக்கம் உறவுகளே, நான் வந்து கிளம்பிட்டேன். காலையில நான் அவசர அவசரமா அந்த கிழங்கு நான் சரியா தொலியோடய சாப்பிடுறப்ப கிழங்கு வந்து நான் அவசர அவசரமா நான் சரியா சாப்பிடல. எங்க வீட்டுல காலையில இது அவிச்சேன், சிப்டி கவியா கொடுத்தேங்க. பாருங்க எப்படி பிக்கான்னு பாருங்க. உறவுகளுக்கு ஒரு மாதிரி கலர்ல இருக்கும். ஒண்ணும் இல்லையா இருக்கும் உறவுகளே. அதுக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ ஆனந்த் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இது வந்து மெயினா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோட ஃபுல் இது என்னன்னு தெரியும். இப்ப நான் நேற்று சொன்ன மாதிரி நேற்று வீடியோல எடுக்க நேரம்னு சொன்னா, அதே மாதிரி இன்னைக்கு நாங்க பர்ச்சேசிங் கிளம்பிட்டோம். காவியாளுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நான் கிளம்பிட்டேன். அவங்க வந்து அங்க உட்காந்துருந்தாங்களே, சரி அதுக்குள்ளே இந்த சீனி கிழங்கு சாப்பிட்டுக்கிடுவோமேன்னு இப்ப பாருங்க என்னைய சொல்லிட்டு அவங்களும் சாப்பிடுறாங்க. ரெண்டு அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம். நான் இன்னைக்கு காலைல சுனிக்கிழங்கு சாப்பிடல. ஒண்ணு சாப்பிட்டல, ஒண்ணு ஒரு துண்டு சாப்பிட்டல. எப்படி பாருங்க, அவசரத்துல அவளும் சாப்பிடல, நானும் சரியா சாப்பிடல. தொழிலை உரிக்க மாட்டேன், அப்படியே வச்சு சாக்கிடுவேன். நான் தொழில் வச்சிருவேன். சரி, ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு என்னென்ன நடக்கும், சுவாரஸ்யமான நிகழ்வுகளை போய் பாப்போம். சுட்டிக்காவே ரொம்ப குஷியா இருப்பாங்க இன்னைக்கு. வாங்க போலாம். நீ எந்த சாப்பாடுனாலும் காம்பினேஷன் கேவலமா தான். மேகிக்கு பருப்பு குழம்பு, வேற என்ன பரோட்டாக்கு சாம்பாரு, புட்டுக்கு சாம்பார். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஆமா, புட்டுக்கு சாம்பாரு, பருப்பு குழம்பு. பருப்பு குழம்பு. பிரியாணிக்கும் சாம்பார் சாப்பிட்டுச்சுல இன்னைக்கு. உறவுகளே பாருங்க, கடைக்கு போகணும், பர்ச்சேசிங் பண்ணா அப்பாவும் மகளும் எங்க வந்து நிக்காங்கன்னு பாருங்க. பானிபூரி குடிப்பாங்க. அது என்ன இங்க தள்ளி ஓரமாவா வண்டியா வருது. சரி, இத குடிச்சிட்டு இப்படி போற வழியெல்லாம் ஒண்ணு ஒண்ணா சாப்பிட்டுட்டே போவா. காவியா மறைஞ்சு நிக்க, இந்த பக்கம் வா, இங்க வா, மறைஞ்சு நிக்க, ஒண்ணு சாப்பிட்டே போவா. இந்த பானிபூரி ரொம்ப சாப்பிடணும், அவளுக்கு ரொம்ப ஆசை. போட்டு வரேன், எல்லாம் சாப்பிடுவாங்க. லைட்டா போட்டுக்கோ, போட விழவே இல்லை. சாப்பிடு. நல்லா இருக்கா? அப்படியே ஒன்னொன்னா போட்டு போட்டு கொடுக்காங்க. அம்மா கொண்டு விடு. சாப்பிட்டு நீ சாப்பிட்டுக்கோ. நீங்க ஒண்ணு சாப்பிடுங்க, ஒன்னே ஒண்ணு வாங்கி சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? பாருங்க, கோயில்பட்டி ஊர்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு லைட்டிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. சர்ச்சில் பாட்டு படிச்சிட்டு இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுட்டி காவியா எங்க வந்திருக்கான்னு பாருங்க. கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் வேணும்ட்டா, அதனால ட்ரெஸ் கடைக்கு வந்திருக்கோம். இங்க பாருங்க, இத பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நல்லா இருக்கா? சத்தமா பேசு. ஹிந்துஸ்ல பண்ற அந்த பொருட்களும் பார்க்க அட்ராக்டிவா பிடிக்கும். இந்த மாதிரி கிறிஸ்துமஸ்ல அந்த ட்ரீ இதெல்லாமும் பிடிக்கும். முஸ்லிம்ல உள்ளதும் பிடிக்கும். முஸ்லிம்ஸ்ல நம்மளுக்கு என்ன பிடிக்கும்? ஃபுட் ரொம்ப பிடிக்கும். அவங்க நெய்ச்சோறு, தால்சா, அந்த மாதிரி அந்த ஐட்டங்கள் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி சூப்பரா இருக்கும். அப்புறம் அவங்களுடைய ஜுவல்ஸ், அவங்களோட ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கும். எப்பவும் ஜிகு 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 நல்லா போடுவாங்க. நான் சின்ன வயசுல இருந்து அம்மா கிட்ட கேட்பேன், ரம்ஜான்னா ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்பேன், கிறிஸ்துமஸ்னா ஸ்டார் கட்டுங்கன்னு கேட்பேன். இந்த இங்க வாங்க, குடில் இருக்கு பாருங்க, அழகா வச்சிருக்காங்க குடில். ஆமா, இந்த இருக்கு, நல்லா இருக்குல்ல? இது யாரு இருக்காங்க? இதுதான் இயேசு, இதான் ஜீசஸ், அவர் பிறந்திருக்காரு. ஆனா இது வந்து இதுல ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க, எனக்கு அது சரியா தெரியல. இந்த பாப்பா வைக்க மாட்டாங்க, வெள்ளை துணி மட்டும் தான் போட்டு வைப்பாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது கிறிஸ்துமஸ் சம்பவமா எப்பவுமே வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மேரி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ், ஹாப்பி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ். சூப்பரா இருக்கு. தொடாதே. சரி, இதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னது சொல்லு பாப்போம்.
இந்த தாத்தா உனக்கு பிடிச்சது என்ன சொல்லு பாப்போம். இந்த இதுலயே இதுலயே எல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு சாண்டா கிளாஸ் தாத்தா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த இதான் கிறிஸ்மஸ். ஹாய் சொல்லுங்க. எங்க அண்ணன் இங்கதான் வேலை பாக்குறாங்க. பாப்பாக்கு பார்த்து வரோம். இப்போ காவியாக்கு ட்ரெஸ் பார்க்க வந்திருக்கோம். கடையில பாட்டு படிச்சிட்டு இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாட்டு படிக்க கடையில அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காவியாக்கு ட்ரெஸ் பார்க்க வந்தாச்சு. நான் கேக்கேன். இந்தா இந்த சைஸ் கரெக்டா இருக்குமாக்கா? சிறுசா இருக்க மாதிரி இருக்குக்கா. பெருசு கிறிஸ்துமஸ்க்கு இது ரொம்ப போகும். கிறிஸ்டின் வந்து இப்படிதான் கேட்பாங்க. இது நல்லா இருக்கா? இல்ல உள்ள கை இருக்கும். உள்ள இந்த கை இருக்கும். ஆமா இது கை எப்படிக்கா? 3/4 ஒடுக்கமா இருக்குக்கா. காவியாவுக்கு ட்ரெஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே கடையில பாட்டு படிக்க கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. காவியா பிடிச்சிருக்கா உனக்கு? வேற மாடல் இல்ல காவியா, உனக்கு பிடிச்சிருக்கல? உனக்கு பிடிக்கலன்னு பிடிக்காதுண்ணா. இல்லப்பா. கடையில சின்ன பிள்ளைகளுக்கு சூப்பரா வந்து அது வந்து எனக்கு இது கிடையாது. நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. ஒண்ணு இருக்கும்ல கீழே அமுக்குன்னா காது ஆடுறது, அது இருக்கா? அவங்க கிட்ட கேளு. அந்த இருக்கு அந்த கிரே. இது இல்ல அவங்க கிட்ட கேளுமா. காவியா என்ன பாத்துட்டு இருக்கான்னு பாருங்க. கடையில பாட்டு படிச்சிட்டு இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்றோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வச்சு பாரு உனக்கு எது பிடிக்க. எடு. நல்லா இருக்கா? எடு. இன்னொன்னு எடு. வேற கலர் எடு. அவளுக்கு பிடிச்ச லேவண்டர் எடு. எது பிடிக்காது மாட்டி பாரு. இங்க பாரு. நல்லா இருக்கடா. இங்க பாரு. இப்படி பாக்குற மாதிரி. இங்க பாருங்க. எனக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தா இவ சேலையை பாத்துட்டு இருக்கா. எப்பயுமே இந்த கடைக்கு வந்தோம்னா, இந்த கடை இல்ல, பொதுவா எந்த ஜவுளி கடை போனாலும் எடுக்க மாட்டேன். இரு எங்களுக்கு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவ வந்து அந்த பில் போடுற கேப்ல வந்து எல்லா சேலையும் பார்த்து முடிச்சிருவா. ஆனா இவ வாங்க மாட்டா. பாப்பேன். நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்குல்ல? சுத்தி காவியாளுக்கு சிக்கன் ரைஸ் வாங்க வந்திருக்கோம். டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அவ்வளவுதான். தண்ணி பிடிடா. நீ குடி. சரி கிளம்புவோமா? சிக்கன் ரைஸ் வாங்கியாச்சு காவியாளுக்கு. வாங்க போவோம். போயிட்டு வந்துட்டோம். கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சுத்தி மகள் வந்து சிக்கன் ரைஸ் கேட்டா. இங்க பாருங்க, கேட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டுருக்கோம், அப்படியே மிச்சம் வச்சுட்டா. இது நானும் அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுவோம். தோசை, மதியம் வச்ச காய் இன்னைக்கு மிஞ்சு போச்சு, அதையும் நான் சாப்பிடுறேன். இதே மாதிரி கிறிஸ்துமஸ்க்கு நல்ல ஒரு விளாக் ஒன்றும் வரும். காவியகுருடைய அந்த ட்ரெஸ், சுத்தி மகளுடைய ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துருக்கீங்க. எந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்கோம், எதை எடுத்திருக்கோங்கிறத, எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கறத கிறிஸ்துமஸ் வீடியோல பாருங்க. ஓகேவா? அன்னைக்கு தெரியும் எல்லாமே. மெயினா நான் சொன்னது ஆரி ஒர்க்கர் ட்ரைனருக்கு மெயினா நான் ஏற்கனவே நேற்று வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருது, அதை பயன்படுத்திக்கோங்க. இதனுடைய தகவல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தெரிவிக்கேன். ஓகேவா? எங்க சேனல் இதே மாதிரி தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லோரும் எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. அப்பாவுக்கு ஸ்பெஷல் என்னன்னா முட்டை தோசை. அப்பா சாப்பிட்டுருச்சு. காவியா வந்து வீடியோ எடுக்கக்குள்ளே அப்பா சாப்பிட்டுருச்சு. ஓகேவா? நான் சாப்பிட்டு இருந்தேன். ஆமா, அவ சாப்பிட்டு இருந்தா. அதனால எல்லோரும் எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. இன்னொரு வீடியோல பாப்போம். தேங்க்யூ.